சமீபத்தில் நடந்த அந்த கோர்ட் விவாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, தாவேகா தரப்பினர் ஆரம்பத்தில் இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து திமுக கட்சி செய்த சதி, இந்த சதிக்கு இந்த படுகொலைக்கு செந்தில் பாலாஜி தான் முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் அவங்க போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சதி கிடையாது, இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம தாவேகா தரப்புல வந்து நம்ம குற்றம் சாட்டின பொதுமக்கள் குற்றம் சாட்டும் போது, குறிப்பாக அந்த தாவேகா கட்சின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியக்கூடிய ஆட்கள்லாம் புஷி ஆனந்த் தெரியும், அடுத்த கட்டமா நபர்கள் ஆதவர்ஜனா தெரியும். ஆனா நீதிமன்றத்துல போய் புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அந்த கரூர் மாவட்டத்தோட பொறுப்பாளர் மதியழகன் இருக்காரு, அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட்டம் அன்னைக்கு நடக்கும் போது பொதுமக்களுக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, விஜய் வந்து 12 மணிக்கே வந்து அங்க பேச போறாரு அப்படின்ற மாதிரி தான் அங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க காவல்துறைக்கு எழுதி கொடுத்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ள தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் கிட்ட 12 மணிக்கே வரப்போறாருன்ட்டு ஒரு பொய்யான தகவலை சொல்லி அங்க மக்களை வந்து நிறைய பேர் கூடணுன்றதுக்காக இந்த பொய்யை சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையாவே வந்து அவங்க காவல்துறையில கொடுத்த அந்த லெட்டர்ல 3 மணிக்கு தான் வருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா 3 மணிக்கே வந்தாரு பார்த்தா 3 மணிக்கே வரல, கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு தான் வந்தாரு. இந்த மாதிரி பொது சமூக வலைதளத்துல தாவேகா தரப்பால ஆதரவா பேசக்கூடிய நிறைய நபர்கள் வந்து இது வந்து சதி அப்படின்ட்டு பல விஷயங்கள் அவங்க பேசினாங்க, பல பேர் நிறைய ரீல்ஸ் போட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க சமூக வலைத்தளத்தில் அவங்க ஆதரவாளர் பேசினதுக்கும் நீதிமன்றத்தில் அவங்க சொன்னதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, அப்படியே மாற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நீதிமன்றத்தில் இது வந்து திமுகவோட சதி அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். ஆனால் இவங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதான் சமூக வலைதளத்தில் அப்படி ஆதாரம் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் வந்து அவ்வளோ பொய் பிரச்சாரத்தை அவங்க மேற்கொண்டாங்க.